இன்னைக்கு உருளைக்கிழங்கு சோயா சிப்ஸ் வச்சு எப்படி பிரியாணி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாமா? உருளைக்கிழங்கு வந்து ஒரு ஒன்று அரிஞ்சு வச்சுருக்கேன், அரை வெங்காயம், 3 கிராம்பு, ஒரு பட்டை, சோம்பு வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன், 2 இது பிரிஞ்சி இலை, அரை தக்காளி, கருவேப்பிலை 2 கொத்து, 3 பச்சை மிளகா, இஞ்சி வந்து ஒரு துண்டு, பூண்டு வந்து ஒரு 6 பல் எடுத்து வச்சுருக்கேன், அரிஞ்சு வச்சுருக்கேன். சோயா சிப்ஸ் வந்து ஒரு 150 கிராமு. அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் 1 டீஸ்பூன், கரம் மசாலா ஒரு 1/4 டீஸ்பூன், மிளகாத்தூள் 1 டீஸ்பூன் வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு ஒரு வடை சட்டியில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு இந்த சோயா சிப்ஸை போட்டு அதில், ஏன்னா அது காரம் இருக்காதுல்ல, அதனால் லைட்டாக காரம் அதில் போட்டுக்கலாம். மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு லைட்டாக போட்டு தூவி அதை இது பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் நல்லா வாட்டிக்கணும். அதை இது நான் ஊற வச்சுருக்கனால நல்லா இதாக இருக்குது. நீங்கள் ஒரு 1/2 அன் ஹவருக்கு முன்னாடி ஊற வச்சுக்கலாம். இப்போ அதை நல்லா இது பண்ணதுக்கப்புறம் இப்போ வந்து ஒரு குக்கரில் நெய் ஒரு 2 டீஸ்பூன், எண்ணெய் 1 டீஸ்பூன் விட்டு இந்த பிரிஞ்சி இலை, சோம்பு, பட்டை, கிராம்பு போட்டு தாளிச்சிருக்கோம். அதில் கருவேப்பிலை, இஞ்சி, பூண்டு போட்டு நல்லா கோல்டன் கலர் வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். அது நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் வெங்காயத்தை போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டதுக்கப்புறம் பச்சை மிளகா போட்டுக்கலாம். இந்த சோயா சிப்ஸ் வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இது வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். பச்சை மிளகா, தக்காளி போட்டிருக்கோம். அப்புறம் அதை வாடினதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு போட்டிருக்கோம். உருளைக்கிழங்கும் வாடினதுக்கப்புறம் அதில் மிளகாத்தூள், மஞ்சத்தூள், கரம் மசாலா தூள், அதில் போக மிச்சம் எவ்வளோ இருக்கோ அது இதில் போட்டுக்கோங்க. ஏன்னா முன்னே 3 பச்சை மிளகா போட்டிருக்கோம், அதுவே கொஞ்சம் காரமாக இருக்கும். இல்லாமல் கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க அதில். இப்போ வந்து அதில் நல்லா வாடினதுக்கப்புறம் இந்த சோயா சிப்ஸை போட்டுக்கலாம். அதில் எதுக்கோசரம் அது போடுறதுனா, இதில் ஏன்னா உப்பு காரம் எதுவுமே இல்லை. நீங்கள் அப்படியே போட்டிங்கன்னா அதில் ஒன்றுமே காரம் ஏறாது. அதனால தான் கொஞ்சம் முன்னையே போட்டு வாட்டி எடுத்துருக்கோம். இப்போ அது வந்து நல்லா வாடினதுக்கப்புறம் இதில் வந்து அரிசி நான் முன்னே ஊற வச்சுருக்கேன். ஒரு 1/4 மணி நேரத்துக்கு முன்னாடி அந்த அரிசி 1 டம்ளர் போட்டிருக்கேன். 1 டம்ளருக்கு நான் வந்து 2.5 டம்ளர் வந்து தண்ணி நான் ஊற்றிருக்கேன். இப்போ இது நல்லா வாட்டினதுக்கப்புறம் அந்த தண்ணியை அதில் ஆட் பண்ணி தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு நான் 2 சவுண்டு விட்டு வந்து பாருங்கள் வேக வச்சுருக்கேன். இப்போ வந்து பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இந்த பிரியாணி கொத்தமல்லி தழை, லைட்டாக லெமன் தூவி இது பண்ணிடலாம். இப்போ வந்து சோயா சிப்ஸ் உருளைக்கிழங்கு பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. செஞ்சு பாருங்கள். உங்கள் கமெண்ட்ஸை போடுங்க. எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சேனல் லைக் பண்ணுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.